இப்ப இது வெறுமன ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுகிறார்கள், இவங்க வீட்டு பிள்ளைங்க கத்துக்கிறாங்கன்னு இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா நடுத்தர வீட்டு பிள்ளைகளையும் போய் பாருங்க. ஏதோ ஒரு 3வது மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். அதனால் பயன் என்ன? அந்த 3வது மொழியால் பயன் என்ன? பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு பிரெஞ்சு கற்பிக்கப்படுகிறது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ல சில இடங்கள். பயன் என்னன்னா, அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு தெலுங்கானாக்கு. அங்க தெலுங்கு பேச முடியல. கர்நாடகால அங்க போய் தான் கத்துக்கிறாரு கன்னடம். கேரளாவுக்கு போனா மலையாளத்துல ஓட்டு கேட்க முடியல. அவரே சொல்றாருல்ல. கேரளாக்கு போய் நீங்க ஏன் ஓட்டு கேக்குறீங்க? பிஜேபிக்கு. கேரளால பிஜேபி மலையாளத்துல இருக்கக்கூடிய பிஜேபி காரங்க ஓட்டு கேட்க மாட்டாங்களா? இவர் போய் ஓட்டு கேட்கிற அளவுக்கு கேரளால இருக்கக்கூடிய பிஜேபி அவ்வளவு வீக்கா இருக்கா? இல்ல இவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரா? இல்ல இன்னும் சொல்ல போனா மோடி பேசுற ஹிந்தி இங்கெல்லாம் புரிஞ்சிரும்ன்றதுக்காக தான் இவங்க ஹிந்தி படிக்க வேணாம். மோடி பேசுற ஹிந்தியை நான் ஏன் புரிஞ்சுக்கணும்? அவர் தாய்மொழியில பேச வேண்டியது. இவ்வளவு தாய்மொழியை ஊக்குவிக்கக்கூடிய இந்த மனிதர்கள், மோடி தாய்மொழியவே ஊக்குவிப்பதற்காக புறப்படுத்தவர். குஜராத்தில பேச சொல்லுங்க அவரை. ஏன் ஹிந்தியில பேசுறாரு? அவருக்கும் ஹிந்திக்கும் என்ன சம்பந்தம்? அவர் தாய்மொழி குஜராத்தி தானே. குஜராத்தில பேச சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய மக்களை போஜ்புரியில பேச சொல்லுங்க. பெங்காலில இருக்கக்கூடிய பிஜேபி காரர்களை பெங்காலில பேச சொல்லுங்க. ஏன் அவ்வளவு பேர் ஹிந்தியில பேசுறாங்க? நாடாளுமன்றத்துல குஜராத்தி மொழியில் பேசினால் மொழிபெயர்ப்பு வசதி செய்யப்பட்டிருக்கிறது தானே. அந்த ஹிந்தி மொழியில் பேசாமல் குஜராத்தி மொழியில் பேச வேண்டியது தானே. அப்ப இவங்களுடைய நோக்கம் தாய்மொழியை வளர்ப்பது அல்ல. அப்படி தாய்மொழிக்கான தூதுவராக இருந்திருந்தால் இவர்கள் தமிழில் பேசியிருக்க வேண்டும். அவர் தாய்மொழியில் பேசியிருக்க வேண்டும். குஜராத்தில பேசியிருக்கணும். அப்படி பேசலையே.